ஸோ இப்போ தியேட்டரில் நைக்கிட்டு இருக்க களம் காவல் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு தமிழ்நாடு அப்புறம் கேரளா கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா 2 கேங்கு நடுவில் பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்க தான் பார்த்திங்கன்னா விநாயகம் பார்த்திங்கன்னா போலீஸாக உள்ளே வராரு. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது நிறைய பொண்ணுங்களை பார்த்திங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் பார்த்திங்கன்னா வரிசையாக கொலை பண்ணிட்டே வரான்னு. ஸோ அது யார் கொலை பண்ணால் கண்டுபிடிச்சாரா இல்லையா, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாரு. ஸோ இதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஸோ இது ஒரு மலையாள மூவி. தமிழ் டப்பிங்கும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இல்லை. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் போகும். ஸோ நார்மலாக மலையாளம் படம்னாலே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா மெதுவாக தான் போயிட்டுருக்கும். ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே அப்படி தான் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக பண்ணாலும் பார்த்திங்கன்னா இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா தரமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட மெயின் ப்ளேஸே பார்த்திங்கன்னா நம்ம மம்முட்டி சாரோட அந்த வில்லனிசம் தான். ஸோ ஆல்ரெடி பிரம்மயுகம்லேயே பார்த்திங்கன்னா வில்லனாக பார்த்திங்கன்னா மனுஷன் மிரட்டி இருப்பார். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ அதுவும் விநாயகம் அப்புறம் மம்முட்டி இவங்க 2 பேரோட ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஏகப்பட்ட விண்டேஜ் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா இவங்களே பார்த்திங்கன்னா ஓனாக பார்த்திங்கன்னா சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா தரமாகவே இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த இயரில் மலையாள மூவியில் ரிலீஸ் ஆன பெஸ்ட்டு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் இது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ என்னோடய ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5க்கு 4.5 கொடுப்பேன்.